கவனிங்க. அப்போ வந்து ஆண்டவர் வந்து என்ன நம்மோட பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், நாம் ஆரம்பித்திருக்கிற எல்லா காரியங்களும் கைகூடி வர பண்ணுவதற்கு, நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுவதற்கு, நாம் ஆரம்பித்த பல காரியங்கள் முடிவிலை கொண்டு வருவதற்கு, ஆண்டவர் இன்னும் மென்மேலும் நம்மளை ஆசீர்வதிக்கிறதற்கு வேற எதுவுமே வேண்டாம். ஆண்டவரோட நடக்கணும். அந்த பிரசன்னத்தை சுமந்து, நான் சொல்றேன், நிறைய சைன் பண்ற சாட்சியா இன்றைக்கு நமக்கு முன்பாக நிற்கிற நிறைய பேர் ஆண்டவரை ஆசீர்வதித்த எல்லாருமே வந்து எப்படிதான் வந்திருக்கிறாங்கன்னா, அவங்க ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ற ஆண்டவரோட நெருக்கமா இருக்காங்க பாருங்களேன். அந்த நெருக்கம் தான் அவங்களை அவ்வளவு தூரம் ஆசீர்வாதமாய் அவங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அருமையான பாலியாங்கிச்சோ என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனிதன். அவருடைய சர்ச்சு பெரிய சர்ச். அதான் அவங்க சர்ச்சில் டாய்லெட் மட்டும் 5000 பக்கத்தில் இருக்குது. டாய்லெட் மட்டும் 5000. அவ்வளோ லட்சக்கணக்கான க்ரௌடு வருகிற ஒரு திருச்சபை. அந்த ஊழியர் அவர் சொல்லும்போது சொல்கிறாரம்மா, அவர் ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறாருன்னா 5 hours, 5 மணி நேரம் வந்து தேவ சமூகத்தில் அவர் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாராம். தேவனோட நடக்கிறாராம். மறைந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா குறித்து ஒரு விசை பேட்டி எடுக்கும்போது வந்து, நீங்கள் வந்து ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் 8 hours ஆகும். 8 மணி நேரம். 8 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போய் பலிபீடத்தில் நின்னா பார்த்தீங்க அப்படின்னா, அவர் இருந்த நாட்களில் வந்து எத்தனை 1000 எத்தனை லட்சம் க்ரௌட் அவர் சந்திச்சார். இவருடைய எல்லாருடைய பின்னணியில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா, வேற எதுவுமே இல்லை. ஆண்டவரோட இருக்கிற ஐக்கியம். ஆண்டவர் நம்ப ஆரம்பிக்கிறார். ஆண்டவரோட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து பணங்களையும் சொத்துக்களையும் தங்களுடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய கால்களில் வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க வச்சுக்கோங்க, நீங்க பண்ணுங்க ஏதாவது. ஸோ ஆண்டவர் என்னிடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுது நம்ம கூட இந்த சர்ச்சை கட்டுறதுக்காக ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்குள்ள 2 மாதம் ஆரம்பிச்சு 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் லாக்டவுன். நமக்கு 2 மாதமும் திருச்சபைகள் நடக்கவில்லை. 1 மாதம் வந்து திருச்சபை நடந்தாலும் நடக்காட்டாலும் குறைந்தது 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். நடந்தாலும் நடக்கலாமா 1.5 லட்சம் ரூபாய் நம்ம வச்சாதான் ஒரு மாசத்தை வந்து நம்ம ரன் பண்ண முடியும். சபையினுடைய வாடகை, இபி பில்லு, ஊழியர்களுடைய உடன் ஊழியர்களுடைய சின்ன ஹெல்ப்பு, இன்னும் வெளி ஊழியர்களுடைய ஹெல்ப்பு, இந்த மாதிரி என்னுடைய வீட்டு வாடகை, இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா குறைஞ்சது 1.5 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் 1 மந்த்து. ஆனால் 2 மாதங்களாக வந்து சர்ச்சை வந்து பெரிய சர்ச்சில் உள்ள ஆட்கள் வந்து பெருசாக வந்து பார்க்கவும் இல்லை. நிறைய பேர், நான் குற்றமாக அல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட்டு. ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்களும் வேலையை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டாங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை சண்டே நம்ம வந்து அட்டன் பண்ணுறோமா, ஆராதனை லைவ்லேயே வருதா, பாஸ்ட் பார்க்குறாரா, ஓகே ரைட்டு அப்படின்னு அவங்க இருந்துட்டாங்க. ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் அதுக்கடையில் இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு தீவிரமான ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அவ்வளோதான் நம்ம வந்து இப்போது அதை ரன் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இதை எப்படி ஆண்டவரை முடிக்கிறது? இவ்வளோ பெரிய தொகை எப்படி வந்து சேரப்போகுது? யார் இதை தரப்போறாங்க? எங்கிருந்து ஆண்டவர்? நிறைய ஜனங்கள் வந்து கண்டிப்பாக அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நிறைய பேர் தங்களுடைய மனப்பூர்வமாய் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் வந்து இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் இல்லை. ஒரு கடல் மாதிரி பாருங்களேன். அந்த கடலில் வந்து உப்பு தண்ணியாக இருக்கிறத எடுத்து நல்ல தண்ணியாக மாத்திர மாதிரி தான். அவ்வளோ நமக்கு பெரிய கடல் இது, கர்த்தருக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதையெல்லாம் யோசிக்கும் போது ஆண்டவர் என் இருதயத்தில் என்ன பேசுறாரு அப்படின்னா, தேவனோடு உள்ள உறவை மட்டும் சரி பண்ணிடு. தேவனோடு உள்ள உறவை மட்டும் சரி பண்ணிடு. இதுவரைக்கும் நீ வளர்ந்தது, கடந்து வந்தது, ஊழியம் செய்தது, நான் உனக்கு கொடுத்தது, உன்னை ஆசீர்வதித்தது எல்லாமே நீ ஜெபிச்சது கிடையாது. தேவனோடு உள்ள உறவில் நீ சரியா இருந்த, எல்லாம் தன்னை போல என்ன பண்ணுச்சுன்னா அப்படி வந்து சேர்ந்துருச்சு. அதே போல தேவனோடு உள்ள உறவை மட்டும் இன்னும் பலப்படுத்திட்டு போகும்போது தன்னை போல அந்த காரியங்கள் கைகூடி வர பண்ணும் என்று தான் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. கர்த்தரும் வாக்கு கொடுத்தார் இந்த மாதத்தில், அந்நிய கண்கள் அல்ல உன் கண்கள் காணும். கர்த்தர் செய்ய போகிறதை நம்முடைய கண்கள் காணும். கர்த்தர் நமக்காக பாராட்டுகிற அன்பை நம்முடைய கண்கள் காணும். நம்முடைய கண்கள் தான் அதை பார்க்க போகிறது. நம்முடைய கண்கள் அதை பார்த்து பிரமிக்க போகிறது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் கீவேர்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆணி வேறு என்ன அப்படின்னா, தேவனோடு உள்ள உறவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடு உள்ள உறவு. தேவனோடு உள்ள உறவு உங்களுக்கு சரியா இருக்கும்போது பிள்ளைகளை நடத்துவதற்கு உங்களுக்கு ஞானமே இல்லைன்னா கூட நம்ம பிள்ளைங்களை கர்த்தர் யாரு முன்னாடி விட்டு போடவே மாட்டார். இதற்கு ஒரு பெரிய பரிசுத்தவான், அவர் நல்லா ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன்.
ஆனால் அவருக்கு ஒரு வாலிப பிள்ளை. அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் வந்து உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்களை பார்த்த உடனே அந்த பிள்ளைகளை மாதிரி நடக்கணும், அந்த பிள்ளைகளை மாதிரி வாழணும், அந்த பிள்ளைகளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ அந்த பிள்ளை சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டா. சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே கையில் ஒரு மொபைல் ஃபோனை வாங்கிட்டான். ஒரு காலேஜில் தங்கியிருக்கிறான், அந்த காலேஜில் டீச் பண்ணுறான், அந்த காலேஜில் இருந்து வர்ற வருமானத்தில் மொபைல் வாங்கிட்டான். அப்பாட்ட எதுவுமே கேட்கல. ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கின உடனே அப்பாவுக்கு கால் பண்ணி ஜெபம் பண்ணுறான், இந்த மாதிரி மொபைல் வாங்கிட்டான்ப்பா அப்படின்னு. உடனே இவரும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நான் உம்மோடு நடக்கிற மனுஷன், உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு கரெக்டாக இருக்குது. என் பிள்ளை ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, என் பிள்ளைய நான் பார்க்க முடியாது, ஆனால் என் பிள்ளைய நீங்கள் பார்க்கணும். அது என் பிள்ளை இல்லை, நான் உங்களோட இந்த உறவில் சரியாக இருக்குது நடக்கிறது உண்மையானால் என் பிள்ளைய படிச்சு அந்த இடத்துலேருந்து என்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் என் பிள்ளை நல்லா பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை ராஜா. அவ்வளோதான். அந்த பொண்ணு இரவு ஒரு நாள் வந்து ஒருத்தர்கிட்ட எஸ்எம்எஸில் சேட் பண்ணிவிட்டு, அது ஒரு காடு அந்த காலேஜ், சும்மா நடந்து போய் அந்த எஸ்எம்எஸ் அனுப்பி போனால் ஒரு காட்டுக்குள்ளே போனால் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இரவு திரும்பி ஹாஸ்டலில் வர்றதற்கு வழி தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நடு காட்டில் நிற்குது, சத்தம் போட்டால் கூட யாருமே கேட்க மாட்டாங்க, சுற்றி எந்த லைட்டும் இல்லை, எந்த வழியை வந்தோம் எந்த வழியை போகணும்னு தெரியாது. அப்படி ஒரு கால நேரத்தில் ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டு செல்ஃபோனு சார்ஜ் இல்லாமல் தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குது. திருப்பி ஆன் பண்ணால் ஆன் ஆயிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் அந்த ஆனில் இருந்துச்சு. அதுக்குள்ளே வழியை கண்டுபிடிச்சு தன்னுடைய ஹாஸ்டலுக்கு வந்து அன்னைக்கு முழங்கால் படிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து இன்னைக்கு கர்த்தருக்காக ஒரு பெரிய மிஷனரியாக ஊழியம் செய்கிற ஒரு மகளாய் கர்த்தரால் மாற்றப்பட்டார். அப்போது தகப்பனாருடைய ஜெபம் அந்த பிள்ளைகளை பாதுகாத்துச்சான்னா கண்டிப்பாக பாதுகாத்துருச்சு. நம்முடைய பிள்ளைகளை நம்ம பாதுகாக்க முடியாது நிறைய நேரங்களில், ஆனால் நம்ம ஆண்டவரோட நடந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் தவறான காரியத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சாலும் ஆண்டவர் அங்கிருந்து நம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு எல்லாரும் என்ன கேட்க போறோம்னா, எனக்கு வேற ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, வேற ஒன்றும் வேணாம், உங்களுக்கு வேற ஒன்றும் வேணாம், நீங்க எதை குறித்து யோசிக்கவும் வேணாம், அதை போட்டு குழப்பிக்கவும் வேணாம். ஐயோ என்ன பண்ணுவேன், ஐயோ என்ன செய்வேன், என் பிள்ளைக்கு என்ன செய்வேன், என் வருமானத்துக்கு என்ன செய்வேன், வீடு கட்ட ஒன்றுமே வேண்டாங்க. ஆண்டவரோட உள்ள உறவுல நீங்க பலப்பட்டுட்டீங்கன்னா போதும், மற்றபடி நீங்க உரி பண்ணிக்க வேண்டாம். அதாவது வர வேண்டிய நேரங்கள்ல தன்னை போல வந்து சேரும். விசுவாசிக்கிறீங்களா? அதுவும் வந்து வெளி தோற்றத்திற்காக என்னமோ ஜெபம் பண்ற மாதிரி நிறைய பேர் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. பல மணி நேரம் ஜெபிக்க, நான் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், நான் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு எல்லாம் சொல்றவங்க இருக்காங்க. நான் சொல்றேன் 8 மணி நேரம் ஜெபம் பண்றது பெருசு இல்லை, 10 மணி நேரம் ஜெபம் பண்றது பெருசு இல்லை. ஆண்டவரோட நடக்கிற ஒரு மனுஷனை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய குணங்களிலே வித்தியாசம் வரும், அவங்களுடைய நடக்கையிலே வித்தியாசம் இருக்கும், அவருடைய பார்வையிலே வித்தியாசம் இருக்கும். ஆனா இந்த மாதிரி எதுலையுமே சேஞ்ச் ஆகாம நான் ஆண்டவரோட நடக்கிறேன் அப்படின்னு சொல்றத வந்து என்ன பொறுத்த அளவில் வந்து அது ஒத்துக்கவே முடியாது. அது வந்து ஆண்டவரோட நடக்கிறதுக்கு ஈடு ஆகாது. அது வந்து நீங்க ஆண்டவரோட நடந்தா அப்படி கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. அப்போ உங்களுடைய ஜபத்துல உங்களுடைய ஆண்டவரோட உள்ள உறவுல ஏதோ ஒரு விரிசல் ஒன்று இருக்குது. நீங்க உண்மையா முழு இருதயத்தோட அவரோட நெருக்கமா இல்லைன்னு அர்த்தம். அதனால கிடைக்கிற டைம் சில காலங்களில் வந்து ஆண்டவர் நிறைய நேரங்களை கொடுப்பார். எதற்காக கொடுப்பார் அப்படின்னா ஆண்டவரோட நடக்கிறதற்காக அந்த நேரங்களை கொடுப்பார். அப்போ அதை ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பயன்படுத்தி கொள்ளணும். சிலரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சுற்றி, அதான் என்னை சுற்றி எப்பொழுதும் யார் இருக்கிறான்னா கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலதுபுறத்தில் இருக்கிறபடினால் நான் என்ன பண்றதில்லை அப்படின்னா அசைக்கப்படுவதில்லை. தாவீதனுடைய ராஜ்யபாரம் பலப்பட்டது, அவன் போன இடத்திலெல்லாம் புத்திமானாய் நடந்தது, அவன் போன இடத்திலெல்லாம் ஜெயத்தோட கடந்து வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு சொல்லுங்க எல்லாருமே எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வேற ஒண்ணுமே வேணாம் பிரதர், வேற ஒண்ணுமே வேணாம் சிஸ்டர். ஒண்ணு மட்டும், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல உம்மோடு உள்ள உறவில். இன்னைக்கு உங்களுக்கு யாருக்காக பேசுறேன் வேற, இன்னைக்கு மட்டும் ஒரு தீர்மானத்தோட இந்த இடத்துல இருந்து போயிருங்க. எத்தனை வருஷம் எத்தனை மாதம்லாம் சொல்லலை, நான் இனி ஆண்டவருடைய உறவில் நான் பலப்படுவேன், கர்த்தர்கிட்ட பேசிட்டே நடப்பேன், ஆண்டவரோட பழகிட்டே இருப்பேன்னு ஒரு ஒப்பு கொடுத்தலோட போங்க. நான் சொல்றேன் எண்ணி 3 வருஷம் தான் உங்களுடைய வாழ்க்கை. அதுவும் ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு நினைச்சு கர்த்தருடைய உறவு, அதுக்கு பேர் தான் ஜெபம். ஜெபம்ன்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு கேட்கறது தான் ஜெபம். ஆனா உறவு அப்படின்றது வந்து அது வந்து எதையுமே என்ன பண்ணாது, எதிர்பார்க்காது. நம்ம எதிர்பார்த்து செய்யறதுக்கு பேர் ஜெபம். எதிர்பாராம நீங்க செய்யறது தான் உறவு. ஆண்டவரை நேசிக்கிறேன், நீ ஏன் நேசிக்கிற, எனக்கு அது தருவார் இதை தருவார் நான் நேசிக்கல. எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும், என்னை எவ்வளோ பெரிய பாவத்திலிருந்து கர்த்தர் நான் தூக்கி எடுத்தார், அவர் உண்மை உள்ளவர், அவர் ரட்சகர்.
அவர் எனக்குள்ள வந்தாலே சமாதானமா இருக்கு, அவரோட இருந்தாலே எனக்கு சமாதானமா இருக்குது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க எல்லாருமே. அதான் அத்திமரம் துளிர் விழாமல் போனாலும், ஆட்டு மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், நான் என்னவா இருப்பேன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆமே. அதான் அது நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, பின்னாடி இருந்தாலும் அவர் இல்லை, ஆனாலும் நான் போகும் வழியார் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் என்னவா விளங்கும் அப்படின்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் என்னவா இருப்பேன். இதுதான் பரிசுத்தவான்களுடைய ஒரு மிகப்பெரிய வார்த்தை. அவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசம் மோசமோ இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று. சோ அவங்களுடைய மனசுல எந்த தாட்டுமே என்ன, ஆண்டவரிடத்துல எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அவங்க எதையுமே அவங்க எதிர்பார்க்கல. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த அடிமையா இருந்தார். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல என்னைக்காவது கர்த்தர் சமூகத்துல போய் உட்கார்ந்து, எனக்கு என்னைக்கு தான் இந்த சூழ்நிலை மாறும், என்னைக்கு தான் என்ன இடத்துல இந்த இருந்து தூக்கி எடுப்பீங்க அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணானா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. எங்கேயுமே கிடையாது, நோ எக்ஸ்பெக்டேஷன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, அந்த 15 ஆண்டுகளும் அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் கர்த்தரோட நடந்தானான்னு கேட்டா கண்டிப்பா ஆண்டவரோட நடந்தான். ஆண்டவருடைய பிரசன்னத்தை மட்டும் விடவே இல்லை. அதான் பாவம் தனக்கு முன்பாக தலை விரிச்சு நிற்கும் போது கூட நோன்னு சொல்லிட்டு ஓடுறான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா இருந்திருப்பான். அவன் ஆண்டவரோட நடக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த பாவத்துக்கு நோ என்ன பண்ணிருக்க முடியாது, சொல்லிருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாவத்துக்கு நோ சொல்ல முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவரோட உள்ள உறவு சரியா இல்ல. ஆண்டவரோட உள்ள உறவு உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னா பாவத்திற்கு உங்களை அறியாமலே நீங்க என்னதான் பண்ணுவீங்க, அதை இழப்புன்னு நினைக்க மாட்டீங்க. ஐயோ நான் இப்படி விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. என் தேவனுக்கு விரோதமா இவ்வளவு பெரிய பொல்லாங்கான காரியத்தை செய்வது எப்படி வேணாம். அதனால எனக்கு சிறைச்சாலை வந்தா கூட பரவாயில்ல, அதனால என்னுடைய வாழ்க்கை கஷ்டமாகும் எனக்கு தெரியும், எனக்கு இன்னும் பெரிய பாடுதான் எனக்கு வரப்போகுதுன்னு தெரியும், பரவாயில்ல. எனக்கு என்னதான் முக்கியம் அப்படின்னா பரிசுத்தமான வாழ்க்கை. ஏன்னா நான் யாரோட உறவாடுறேன் அப்படின்னா தேவனோட உறவாடுறேன். ஸோ இந்த யோசேப்பனுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய பாடம் நமக்கு. கர்த்தர் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தாரா? தேவனோட நடக்கிற அந்த மனுஷனுக்கு ஏற்ற நேரத்துல வழி திறந்துருச்சா? கர்த்தர் சொப்பனம் கொடுக்கிறாரு, வழி திறந்துச்சு. அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்றான். அவனுக்கு ராஜ பதவி காத்துட்டு இருக்கிறது. வேதம் சொல்லுகிற அவனுக்கு கூட பிறந்த எல்லா சகோதரர்களை பார்க்கலும் ஆண்டவர் அவன் ஜெபம் பண்ணாமலே, அவன் பிரயாசப்படாமலே மொத்தத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார். ஆனா அவங்க அப்பாவும் அவங்க அண்ணன் தம்பியும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெறும் கஷ்டம் மட்டும் தான் பட்டாங்க. ஆனா தேவனோட நடந்த மனுஷன் பெருத்த ஆசீர்வாதத்தை பார்த்துட்டான். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் இருக்கிறவங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து ஏதாவது கேட்குறாங்களா, உன்கிட்ட என்ன இருக்குது, என்ன செய்ய போற, இன்னும் ஒரு வேலையில் செட்டில் ஆகலை, இன்னும் ஒரு படிப்பு சரியாகலை, இன்னும் ஒரு சம்பாத்தியத்துக்குள்ள வரல அப்படின்னு உங்களை குத்திட்டே இருக்கிறாங்களா? நான் சொல்றேன், எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே உங்களோட நான் நெருக்கமாகணும்னு மட்டும் சொல்லுங்க, உங்களோட நான் வாழணும் ஆண்டவர், உங்களுக்கு எனக்குள்ள உறவை மட்டும் நான் சரி பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்காலத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்லுங்க. நம்புறீங்களா? நான் நடக்கும் போதும், உட்காரும் போதும், நான் சாப்பிடும் போதும், நான் தூங்கும் போதும் எப்பொழுதும் யாரையே எனக்கு முன்பாக, நான் கர்த்தரே எனக்கு முன்பாக. உமக்கு விரோதமாய் பொல்லாங்க செய்ய மாட்டாண்டவரே, உமக்கு விரோதமா நான் நடக்க மாட்டாண்டவரே, உங்களை காயப்படுத்த மாட்டாண்டவரே, உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பாண்டவரே, உங்கள்கிட்ட பழகுவான் ஆண்டவரே, ஆண்டவரே உங்கள்கிட்ட எப்பொழுதும் உறவாடிட்டே இருப்பாண்டவரே, உங்களை நான் கெஞ்சிட்டே இருப்பேன், உங்களை நான் கொஞ்சிட்டே இருப்பேன், உங்களை நான் பிரியப்பட்டுட்டே இருப்பேன், உங்க அழகை நான் ரசிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு ஆண்டவரோட இப்போ சமையல் பண்ணும் போதே, காய்கறி வெட்டும் போதே, இங்கே எல்லா வேலையும் செய்யும் போதே ஆண்டவரை மட்டும் விட்டு பிரியக்கூடாது. ஆண்டவரை மட்டும் விட்டு, அது எப்போ ஒரு வாரத்தில் உங்க குழந்தைகளை குறித்து ஒரு பல்ஸ் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி உங்க வாரத்தில் அப்படியே ஆண்டவரை குறித்து அப்படி யோசித்தே இருந்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்றேன், வெகு சீக்கிரத்தில் காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் நான் அப்படிதான் ஆண்டவரத்தில் நின்று கெஞ்சுறேன். கர்த்தரோட தான் நடக்கிறோம், ஆனாலும் இன்னும் பத்தலைன்னு என் மனசு சொல்லுது. இல்லை இன்னும் கொஞ்சம் 24 மணி நேரமும் அப்படியே தேவனோடு உறவாடுகிற ஒரு கிருபையை கர்த்தர் தந்துட்டாருன்னா இந்த வேலையை ரொம்ப சுலபமாக நான் முடிச்சிருவேன்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. அப்படியே கையை மேலே உயர்த்தி ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், நினைவெல்லாம் ஏகமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏகமெல்லாம் வாஞ்சை
நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே. சொல்லுவோம், உம்மோடு நான் பழகணுமே. உம் சித்தம் நான் செய்யணுமே. என் அன்பே, என் அன்பே, என் உயிரே, அப்பா என் அன்பே, என் உயிரே. ஓ உம்மோடு நான் நடக்க. நீங்க எனக்கு வேணும்பா, நீங்க எனக்கு வேணும்பா, நீங்க எனக்கு போதும்பா, நீங்க எனக்கு போதும். உம் சித்தம் நான் செய்யணுமே. என் அன்பே, என் அன்பே. ஹalleluya. என் அன்பே, என். இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மழைக்காக மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ் காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன். மழைக்காக மழைக்காக சேர்ந்து சொல்லுங்க, காத்திருக்கும் பயிர் போல நான். கீழ்காற்று கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன். மழையாக இறங்கணுமே. என்னை முற்றிலும் என்னை மோதும் நானை காணும் அப்பனே ராஜாவே. மழை என் மேல என் மேல என் மேல இறங்குங்கப்பா, என் மேல இறங்குங்கப்பா. இப்போ இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த மாதத்துல ஹalleluya எங்க மேல அப்பா அப்பா எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கப்பா, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கப்பா. உங்களை விட்டு தூரம் போயிட்டப்பா, உங்க பக்கத்துல இல்லப்பா. ஆண்டவரே, உங்களோட வர்றேன், உங்களோட நடக்கிறேன். நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு போதும்பா, நீங்க எனக்கு போதும்பா, நீங்க எனக்கு வேணும்பா, நீங்க எனக்கு வேணும்பா. என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க. நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவரே. ஐ லவ் யூ பா, ஐ லவ் யூ பா. நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாவற்றை விட உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாவற்றை விட உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க இருந்தாதான் எனக்கு வெற்றி, நீங்க இருந்தாதான் எனக்கு சந்தோஷம், நீங்க மட்டும்தான் எனக்கு நிரந்தரம். வேற ஒருத்தருமே எனக்கு நிரந்தரம் இல்ல. எல்லாரும் காயப்படுத்துவாங்கப்பா, எல்லாரும் எங்க மனசை உடைப்பாங்கப்பா, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்கப்பா. ஆனா எனக்காக பரிந்து பேசுகிறவர், எனக்காக போராடுகிறவர், எனக்காக வழக்காடுகிறவர், என் பட்சத்தில் நிற்கிறவர், எனக்காக உதவிகளை அனுப்புகிறவர், என் வாழ்க்கையை கேர் எடுத்து செய்கிறவர். ஹalleluya. உங்களை தவிர வேற யாருமே இல்லை, உங்களை தவிர வேற யாருமே இல்லை. ஆண்டவரே, நீர் எனக்காக கேர் எடுப்பீங்கப்பா, நீங்க தான் எனக்காக பரிந்து பேசுவீங்கப்பா, நீங்க தான் எனக்காக ஓடுவீங்கப்பா, நீங்க தான் எனக்காக அலைவீங்க. ஹalleluya. நீங்க எனக்கு வேணும். மழையாக இறங்கணுமே. சொல்லிக்கொண்டே என்னை மோதும் நானை. உம்முடைய பரிசுத்த ரத்தம், உம்முடைய பரிசுத்த ரத்தம் இப்பொழுது எந்த இடத்துல ஆராதித்தாலும் அப்படியே இறங்கட்டும், அப்படியே இறங்கட்டும். ஒவ்வொருத்தருடைய தலையின் மேல என் மேல என் மேல. ஓ என்னை மோதும் நானை காணுமே. என் அன்பே, என் அன்பே, என் உயிரே, நீங்க வேணும். மழையாக நானே. ஓ என்னை முற்றும் நனைக்கணுமே, என்னை மூற்றும் நானை. சொல்லுங்க, நிறைய பேரை கத்த நிரப்பி கொண்டிருக்கிறத பாக்குறேன். மழையாக ஐயரே என்னை மூற்றும் நானை காணுமே. என் அன்பே, என் அன்பே, என்
அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும் ஆண்டவரே, நீங்க வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு போதும். எனக்கு கொந்த கொஸ்டினும் உங்களிடத்துல இல்லப்பா, எனக்கு எந்த கேள்வியும் உங்களிடத்துல இல்லப்பா, ஆனா நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. I love you pa, I love you pa, I love you so much, I love you daddy, I love you Lord, I love you, I love you, I love you. நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். I love you pa, I love you pa, I love you pa, I love you pa. நான் நிறைய உங்களை நேசிக்கிறேன்ப்பா, எல்லாவற்றை விட உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட நான் உம்மை நேசிக்கிறேன். நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும். உம்மோட உறவாடணும், உம்மோட நடக்கணும் ஆண்டவரே, உங்களோட பேசணும் ஆண்டவரே, உங்களோட பழகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பே உம்மை. நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பே உம்மை. சொல்லுங்க, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பே உம்மை. நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பே. கைகளை மேல உயர்த்தி இந்த வரியை ஒரு 10 டைம் சொல்லி முடிக்கலாம். நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பே. சத்தமா மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருங்க பார்க்கலாம். நம்புங்கப்பா, ஓ ஆராதிப்பே. சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டு திரும்ப திரும்ப திரும்ப. நம்புங்கப்பா இயேசுவே, 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 இயேசுவே. நம்புங்கப்பா, நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பே. ஓ நம்புங்கப்பா இயேசு ராஜாவே. இந்த வார்த்தையை இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி, இந்த மாதம் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும். இந்த மாதம் ஆண்டவர் நமக்காக அற்புதத்தை கர்த்தர் செய்யட்டும். இந்த மாதம் நம்முடைய அநேகருக்கு ஒரு பெரிய வெற்றியின் மாதமாய் மாறட்டும். இது ஒரு ஆயத்த ஜெபமாகவே இருக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க. நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பே. என்ன என்ன நம்புங்க ஆண்டவரே, ஆராதிப்பே. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன, ஆராதி
நம்புங்கப்பா. இயேசுவே இயேசுவே. கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் நம்புங்கப்பா என்ன. ரித்தலரல சந்தனரலதோர லித்தரலதேரம் கதனோரலத ஷௌக்கத்தலரோலதரம். நம்புங்கப்பா என்ன, நம்புங்கப்பா என்ன, நம்புங்கப்பா என்ன. உங்க கிருபையின் கரங்களை எங்களை தாழ்த்துறோம். எங்களை முழுமையுமாய் நாங்கள் வெறுமையாக்குறோம். எங்களோடு நீர் இரும், எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்படி உட்காருவோம். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம்.